ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம 60 டேஸ் கிறிஸ்மஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 5ஓட டயட் மீல் பிளான் என்ன அப்படின்னு தான் இந்த லாங் வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். லாங் வீடியோ பார்க்க போர் அடிக்கும் அண்ட் அதோட ரெசிபீஸ் இந்த மாதிரி டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு உங்களுக்கு பிடிக்காது, போர் அடிக்கும் அப்படின்னா உங்களுக்காக டெய்லியுமே மார்னிங் ஷார்ட் வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிட்டேன் டே 5ஓடது. ஸோ என்னோட டயட் மீல் நான் எடுத்துக்கிறேன் என்ன ஃபுட்டு எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறத மட்டும் பார்க்கணும் அப்படின்னா டெய்லி என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பாருங்கள். இல்லை ரொம்ப டீட்டெயிலாக அதோட ரெசிபீஸ் என்ன, எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் அண்ட் அந்த டே எனக்கு எப்படி போகுது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா லாங் வீடியோ பாருங்கள். எதுனாலும் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி பாருங்கள். அதுக்காக தான் மார்னிங் ஷார்ட்ஸ் வீடியோவும் ஈவினிங் லாங் வீடியோமாக போட்டுட்ருக்கேன். அண்ட் இப்போ நம்ம டே 5ஓட டயட் மீல் பிளானை டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் இன்னொன்று, எல்லா வீடியோலையுமே நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுற வெயிட் லாஸ் ரிலேட்டடாக பர்சனலாக எங்கிட்ட ஏதாவது ஷேர் பண்ணணும் அப்படின்னா என்னோடய இன்ஸ்டா ஐடி யூஸ் பண்ணுங்கள். அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது. ஸோ நம்ம போடுற வீடியோ ரிலேட்டடாக எது ஷேர் பண்ணணும் அப்படின்னாலும் இன்ஸ்டா ஐடி யூஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஏன் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு டீட்டெயிலாக ரிப்ளை பண்ண முடியாது. நீங்கள் கேட்குற ஒரு கொஸ்டினுக்கு நான் கொடுக்குற ஒரு ரிப்ளையில் இன்னொரு கொஸ்டின் வரும். அதெல்லாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நேற்றுக்கு அப்படி ஒரு கமெண்ட்ஸ் வந்துச்சு, என்னால் ப்ராப்பராக அதுக்கு ரிப்ளை பண்ண முடியலை. ஸோ தட் எனக்கு இந்த வீடியோவில் அதை ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால தான் நான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, நவ் கம்மிங் டு அவர் டே 5 டயட் ஃபுட். இன்றைக்கும் மார்னிங் எந்திரிச்சு எம்டி ஸ்டொமக்கில் சீரகம், மல்லி இதெல்லாம் போட்டு ஹாட் வாட்டராக கொஞ்சம் அது லூக்வார்ம் கன்சிஸ்டன்சியில் ஆனதும் அதை தான் எடுத்துக்கிட்டேன். இதோட ப்ரிப்ரேஷன் மெத்தட் 1.5 டம்ளர் தண்ணியில் கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் முழு மல்லியை மேஷ் பண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா கொதிக்க வச்சுட்டு அது 1 டம்ளர் ஆகிறது வரைக்கும் கொதிக்க வச்சுட்டு கொதித்ததுக்கப்புறமா இறக்கி வச்சு அது லூக்வார்ம் கன்சிஸ்டன்சியில் ஆனதுக்கப்புறமா எடுத்துப்பேன். இது இன்றைக்கி மார்னிங் ஒரு 6:15 போல் எந்திரிச்சதும் எம்டி ஸ்டொமக்கில் தான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் மீலாக ஒரு 8:30 போல் ஒரு பெரிய ஆப்பிளையும் ஸ்லைஸ் பண்ணி அண்ட் ஆரஞ்சு பழம் ஒன்றையும் கட் பண்ணி சாப்பிட்டாச்சு. நல்லா ஃபில்லிங்காக இருந்துச்சு. அண்ட் இன்றைக்கி லஞ்சுக்கு மீன் குழம்பும் சப்பாத்தியும். இதுக்கு முன்னாடி மீன் குழம்பு ஒரு ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி நான் வைக்க போகிற மீன் குழம்போட மெத்தட் டோட்டலி அதை விடைக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால தான் அந்த ரெசிபியை நான் ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு மீன் குழம்புக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷையுமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு இன்னொரு பக்கம் புளியை நல்லா ஊற போட்டு புளி தண்ணியும் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுட்டு அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த பேஸ்ட்டில் மிளகுத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், உப்பு, அப்புறம் காஷ்மீரி மிளகுத்தூள் அண்ட் அதுக்கப்புறம் கூட கொஞ்சமாக தக்காளி இவ்வளோ ஆட் பண்ணி நல்லா அரைச்சிருக்கேன். அன்னைக்கு நம்ம வச்ச மீன் குழம்புல தேங்காய் ஆட் பண்ணியிருந்தோம். இதில் தேங்காய் ஆட் பண்ணலாம். ஆனாலும் அந்த மீன் குழம்பு நல்லா திக்காக வரும். அதுக்கு ரீசன் இது ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்தது தான். அண்ட் அதை ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த பக்கம் மண் சட்டி வச்சு அதில் ஆயில் விட்டு காஞ்சதும் கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்ச பச்சை மிளகும் வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கிக்க போகிறேன். இது நல்லா வதங்கணும். அந்த வெங்காயம் வதங்க வெங்காயத்தோட வாசனை வரும். அந்த அளவுக்கு அது பொன்னிறமாக வதங்கணும். வதங்கின அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியும் போட்டு வதக்கிக்க போகிறேன். தக்காளி ஓரளவு குழஞ்சி வதங்கினா நல்லாயிருக்கும். ஸோ அதுவுமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல அந்த பேஸ்ட்டோடு சேர்ந்த அந்த புளி தண்ணி அதை இது கூட விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். சிலர் இந்த தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் மீன் போடுவாங்க. பட் நான் கொதிக்கிறதுக்கு முன்னாடியே போடுவேன். ஏன் அப்படின்னா கொதித்ததுக்கப்புறமா நம்ம மீன் போட்டோன்னா கொஞ்சம் நேரம் தான் மீனை வச்சுருப்போம். ஸோ அதுக்கு பிறகு எனக்கு ஏதோ தோணும் அந்த மசாலா எதுவும் மீனில் பிடிக்காதோ அப்படின்னு. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டே ஃபிஷ்ஷை போட்டு அதுக்கு கூடவே நல்லா கொதிக்கட்டும் அப்படின்னு விட்டுருவேன். அப்போ அந்த மசாலாலாம் பிடிச்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இன்றைக்கி ஒரு 1:30 போல் என்னோடய லஞ்சை சூப்பராக 2 சப்பாத்தி வச்சு கூட ஒரு ஃபிஷ் கறியும் வச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு.
அதுக்கப்புறமா ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு உட்காந்தாச்சு. டெய்லியுமே நம்ம ரொட்டீனில் இதுவும் ஒண்ணு ஆயிருச்சு இப்போது. அண்ட் இன்றைக்குமே இந்த ஹெர்பல் ஆயில் வந்து நல்லா தலையில் போட்டு மசாஜ் பண்ணி அப்ளை பண்ணியாச்சு. இது அப்ளை பண்ணுறதுனால இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலேயே ஷேர் பண்ணியிருந்தேன். டாண்ட்ரஃப் வந்து சூப்பராக ரெக்கவர் ஆயிருச்சு. ஆனால் ஹேர் ஃபால் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. பார்ப்போம், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அப்கமிங் டேஸில் இதோட நேமை வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் என்னோடய ரொட்டீன் எப்படி இருக்கும், இந்த ஆயில் அப்ளை பண்ணதுக்கு பிறகு எப்படி ஹேர் வாஷ் பண்ணுவேன், எண்ணெய் வச்சு ஹேர் வாஷ் பண்ணுவேன், ஹேரை வேறு என்னெல்லாம் ஹேரில் அப்ளை பண்ணி ஹேரை பேம்பர் பண்ணிகிட்ருக்கேன், இதெல்லாம் வந்து அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். இப்படி ஆயில் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஈவினிங் வந்து அந்த ட்ரிங்க் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு வந்து இன்றைக்கி என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா பீட்ரூட்டு, குக்கும்பர், அதுக்கப்புறமா ஒரு ஆப்பிள் எடுத்திருக்கேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி அதை ஜூஸாக எடுத்திருக்கேன். அதை ஒரு 6:30 போல் நான் எடுத்துக்கிட்டேன். அதுதான் என்னோடய லாஸ்ட்டு மீலாகவும் நான் கம்ப்ளீட் பண்ணேன். லாஸ்ட்டு மீலாக இந்த மாதிரி ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு படுக்கும்போது நைட்டு பெருசாக பசி இல்லை. ஆனால் நைட்டு ரொம்ப நேரம் ஆனப்புறமா அன்டைமில் கொஞ்சம் பசி வருது அப்படின்னு சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில். அதை பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் வந்து அன்டைமில் பசிக்காமல் இருக்க ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க லாஸ்ட் மீலான்னு சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் கண்டிப்பாக எடுத்துக்க ட்ரை பண்ணுறேன். எனக்கு கிடைக்கிற டைமில் என்ன வந்து கொஞ்சம் ஈஸி கோயிங்காக குக் பண்ணி சாப்பிட முடியுமோ அதை அப்படி எடுத்துகிட்ருக்கேன். நான் வந்து அட்லீஸ்ட் லஞ்ச் ஆச்சும் கொஞ்சம் நல்லதாக சாப்பிட்றோம்ல, ஸோ மற்ற 2 டைம் சிம்பிளாக சாப்பிட்ருவோம் அப்படின்னு தான் அப்படி எடுத்துகிட்ருக்கேன். பட் அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். அண்ட் டே 5 எனக்கு இப்படி தான் சூப்பராக முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் கொடுத்துட்ருக்கிற எல்லா சப்போர்ட்டுக்கும் தேங்க்யூ ஸோ மச். இந்த சேனல் பிடிச்சிருந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு டே 6ஓட உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், பை.